ஒரே முக்கியநாத் தான். ஆமா மாமி வேற இங்கதான் இருக்கீங்க. இந்த பக்கம் தான் இருக்கீங்க. 41 ஒன்னும் அது அந்த பக்கம். ஓகே ஓகே நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அதுக்குதான் வந்தேன். ஆனா அப்படி சொன்னாரு அவர், பக்கத்துலயே நம்ம ஆளுங்க கூட இருக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு. நீங்க போய் யாருக்கு பயப்படுவீங்க? இல்லை, அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அப்படியே 2லேருந்து 6 வரைக்கும் இருக்காங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. நம்ம ஆளு ஃபுல்லாவே எங்க பையன் எல்லோரும் நாங்கள் கலகலப்பாக பேசிக்கிட்டு இந்த ரயில் பயணம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்துட்டு முக்திநாத் பயணம் மேற்கொள்கிறோம். இந்த முக்திநாத் பயணம் மேற்கொள்ளும் போது நாங்கள் முதலாவதாக வந்து காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். நாங்கள் காசிக்கு போயிட்டு விடிய காலில் வந்து பனாரஸ் ரயில் நிலையத்தில் இறங்கிட்டோம். இறங்கி அங்கேருந்து நாங்கள் தங்க வேண்டிய அறை முன்பதிவு செய்து இருந்த அறைக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, விடியற் காலையில் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக வந்தோம். சந்திரகாட் ஹரிச்சந்திரகாட் அப்படின்ற இடத்துல நாங்கள் கங்கா ஸ்நானம் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய கங்காதர ஈஸ்வரரை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் எங்கே போகிறோம் அப்படின்னா, காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்புறோம். காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண உடனே ராதாகிருஷ்ணா டெம்பிள் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த கோயிலை நாங்கள் தரிசனம் பண்ணுறோம். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரமம் தான் அது. ராதாகிருஷ்ணருடைய சிலையை வச்சு அங்கே பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த பூஜையை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தீப ஆராதனையை பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சோய் மாதா அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த சோய் மாதா டெம்பிளுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். காசியில் ரொம்ப விசேஷமான கோயில்களில் வந்து சோய் மாதாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சோய் மாதாவை நாங்கள் தரிசனம் பண்ணுறோம். நாங்கள் இன்னும் நிறைய கோயில்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த கோயிலில் வந்து முக்கியமான கோயில்ன்றதை பற்றி ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறோம். அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டோன்னே நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சிவன் ஆசிரமம், அதாவது அது ஆசிரமம்னு சொல்லலாம், கோயிலுன்னு சொல்லலாம், பல வடிவங்களில் ஸ்படிகம் மற்றபடி நிறைய லிங்கங்களை வந்து வடிவமைச்சு ஒரு பெரிய ஆசிரமம் கட்டியிருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணோம். அந்த ஆசிரமத்துடைய நிர்வாகியுடைய அந்த செலவையை நீங்கள் பார்த்தீங்க. அங்கே கோசாலை இருக்குது. அங்கே சிவன் சன்னதி மட்டும் இல்லை, அங்கே ராஜராஜேஸ்வரியுடைய சிலையும் ராதாகிருஷ்ணருடைய சிலையும் இருக்குது. ஆஞ்சநேயருடைய சின்ன ஆலயமும் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் துர்கை ஆலயம் இருக்குது. அந்த துர்கை ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற துர்கை ஆலயம், அந்த ஆலயத்தில் நாங்கள் துர்கையை தரிசனம் பண்ணோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே சங்கடஹர அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மதிய உணவு வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் வந்து கங்கைக்கு வந்தோம். அங்கே எங்கள் குழுவில் இருந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டு வந்து வாடகைக்கு எடுத்தோம். அந்த படகு மூலயமா நாங்கள் கங்கையில் இருக்கக்கூடிய எல்லா காட்டையும் சுற்றி பார்த்தோம். இந்த காட் அப்படின்றது என்னென்னா, பிணங்களை எரியூட்டக்கூடிய இடங்க. அந்த இடங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் கங்கையிலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் எங்களை போயிட்டு சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். படகோட்டி எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிட்டு கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கங்கா ஆரத்தி எடுக்கக்கூடிய நேர் எதிரில் எடுத்துன்னு வந்து எங்கள் படகை நிறுத்தினார். அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் கண்டு ரசித்தோம். நாங்கள் காசியில் இருக்கக்கூடிய அன்னபூரணி, விசாலாட்சி, கால பைரவர் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சாலை மார்க்கமாக நாங்கள் நேபாள் புறப்பட்டோம். அப்படி நேபாள் புறப்படும் போது விடிய கால நாங்கள் காலை உணவு நேரத்தில் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு தாபாவில் நிறுத்தணும். எங்களுக்கு தேவையான உணவை, அந்த காலை உணவு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. எங்கள் குழுவில் வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த காலை உணவை நாங்கள் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் முக்திநாத் மட்டும் தரிசனம் பண்ணல, நாங்கள் நேபாளில் இருக்கக்கூடிய லும்பினியா புத்தர் கோயில் பார்க்குறோம், மன்காமனா பார்க்குறோம், விந்தியவாசினி சக்தி பீடங்களில் ஒன்று அதை பார்க்குறோம், குப்தேஸ்வரர் பார்க்குறோம், குகேஸ்வரி பார்க்குறோம், திருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புக்தருடைய ஆலயங்களை பார்க்குறோம், பசுபதிநாதரை பார்க்குறோம், கோரக்நாதரை பார்க்குறோம்,
ஜலநாராயண பெருமாளை பார்க்குறோம். இப்படி நிறைய கோயில்களை நாங்கள் அங்கே பார்க்குறோம். சில பேர்களை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அங்கே நாங்கள் நிறைய ஆலயங்களை, முக்கியமான ஆலயங்களை நாங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறோம். அதுவும் சரித்திரத்தோட தொடர்புடைய ஆலயங்களை நாங்கள் அங்கே தரிசனம் பண்ண போகிறோம். அதே போல் நேபாளில் பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களில் 3 சக்தி பீடங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்திய நேபாள் எல்லைக்கு நாம் வந்துட்டோம். அந்த இடத்துல பண்ணக்கூடிய அந்த செக்கிங்லாம் நடக்குது. நம்முடைய ஆதார் கார்டெலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அனுமதிக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் சுனாலி அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அங்கே தான் நாங்கள் இரவு தங்குறோம். இந்த சுனாலியில் நாங்கள் இரவு தங்கிட்டு அங்கேருந்து மறுநாள் காலையில் போக்ரா போகிற மாதிரி முடிவோட நாங்கள் கிளம்புனோம். சொன்ன மாதிரியே எங்களுடைய யாத்திரையுடைய பயணம் நாங்கள் போட்ட கணக்குப்படி அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு கரெக்டாக சேர்ந்துட்டோம். இப்போ சுனாலியில் இருக்கக்கூடிய கடை வீதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நாங்கள் வந்திருக்கோம். அங்கே சில தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாலையில் உட்காந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டின்னு இருக்காங்க. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஆசையாகவும் இருந்தது. அதனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் கேட்டோம். தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அன்பாகவும் ஆசையாகவும் பாசமாகவும் இருக்காங்க. கடையில் இருக்கிற இந்த பெண் குழந்தைகள்லாம் பாருங்கள், எல்லாருமே ரொம்ப அன்பான மக்களாக இருக்காங்க. நேபாள் அப்படின்றது ஒரு அந்நிய தேசம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படலை. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா நம்ம மக்கள் போலவே தான் இருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு திரும்பி வந்தோம். அங்கே உணவருந்தி அடுத்ததாக நாங்கள் பயணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு எப்படி போகணுன்றதை பற்றி ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு போக்ரா அப்படின்ற இடத்தை நோக்கி நாங்கள் இப்போது போயின்னு இருக்கோம். அந்த போக்ரா அப்படின்ற இடத்துல போகிறப்போ வழியில் காலா கண்டகி அப்படின்ற ஒரு நதி வருது. அன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால அன்னைக்கு எல்லோரும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அங்கே எல்லாரும் அந்த காலா கண்டகியில் குளிச்சுட்டு எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்தோம். சிலர் தர்ப்பணம் கொடுத்தாங்க. சிலர் தர்ப்பணம் கொடுக்காதவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கோயில்கள்லாம், அதெல்லாம் சுற்றி பார்த்தாங்க. நாங்களாம் அதை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கடை வீதிக்கு வந்தோம். கடை வீதி அப்படின்னா ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சின்ன கடைகள் தான். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு வியாபாரம் பண்ணின்னு இருக்காங்க. விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது. நல்ல மக்களாக இருக்காங்க, அன்பாக பேசுகிறாங்க. நம்ம எதை கேட்டாலும் அவங்க நம்ம புரியலைன்னா கூட அழகாக மௌனமாக புரிய வைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கேருந்து புறப்படும் போது அங்கே மண் சரிவு ஏற்பட்டு சாலை தடைப்பட்டு இருந்தது. அங்கே அடிக்கடிக்கு இது போல் நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ஜேசியை வச்சு அந்த சாலையை சீர் பண்ணி மறுபடியும் வழி ஏற்படுத்தினாங்க. நாங்கள் மறுபடியும் புறப்பட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நாங்கள் போக்ரா போய் இரவு தங்கணும். காலையில் இருந்து ஜாம்சன் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் விமானம் மூலயமா பயணம் பண்ணோம். அந்த ஏற்பாடுக்காக தான் நாங்கள் இப்போ போகிறோம். இதுக்கு நாங்கள் போக்ராவுக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். இப்போ போக்ராவில் இரவு தங்கிட்டு காலையில் நாங்கள் எழுந்து ஜாம்சன் போகிறதுக்காக விமான நிலையம் போனோம். அங்கே விமான பயணம் எங்களுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்து இருந்ததுனால விமானத்தில் நாங்கள் ஏறி பயணம் பண்ணுறோம். பாருங்கள், அது ஒரு குட்டி விமானம். 28லேருந்து 30 பேர் அந்த விமானத்தில் பயணம் பண்ண முடியும். ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் பயணம் பண்ணி நாம் ஜாம்சன் போயிட்டு அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே எங்களுக்கு காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் அதை நோக்கி தான் பயணம் பண்ணின்னு இருக்கோம். நாங்கள் அந்த விமானத்தில் போகும்போது பார்த்தோம்னா ஒரு அழகான மலைத்தொடர் சிவந்த நிறத்தில் தெரிஞ்சது. கூட வந்தவங்க சொன்னாங்க, அதுதான் அன்னபூர்ணா மலை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப விசேஷமான மலையும் கூட அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மலையை ஏரோப்ளைனில் இருந்த மாதிரியே வணங்கிட்டு ஜாம்சன் விமான நிலையத்திலேருந்து இறங்கி நாங்கள் தங்கியிருந்த விடுதியை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணோம். பாருங்கள், நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே நிறைய பழ வகைகள்லாம் பதப்படுத்தி தான் விற்றுன்னு இருக்காங்க. ஆப்பிள் இதெல்லாம் அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு சின்ன தெரு தான். அந்த தெருவில் மிஞ்சி போனால் ஒரு
100 வீடுகள் இருக்கும். அந்த வீட்டு வாசல்ல அவங்களே கடை வச்சுன்னு இருக்காங்களே, அவங்களே ஹோட்டல் நடத்துறாங்க, அவங்களே ரூமுங்க வந்து கட்டியிருக்காங்க. இது வெறும் ஒரு 6 மாசம் தான் அவங்களுக்கு வியாபாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்ற நாள்லாம் வந்து அவங்களுக்கு எந்த தொழிலுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம முக்திநாத் போயின்னு இருக்கோம். அப்படி முக்திநாத் போகிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நேபாளுடைய மிலிட்ரி இராணுவம் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு எல்லாருக்கும் பிபி சுகர் இதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ரொம்ப பிபி இருக்கிறவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லன்னும் போது அவங்களே டேப்லெட் கொடுக்குறாங்க. சரி, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இல்லை நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு மாத்திரையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாருக்குமே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க, உங்களுக்கு இது மாதிரி இருக்கே பரவாயில்லையா, நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நடந்து போகக்கூடாது, குதிரையில் போங்க, அங்கே தண்ணியில் குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த இராணுவம் செக் பண்ணுற இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கேன். மெடிக்கல் செக்கப் பண்ணுறாங்க. நாங்கள் முக்திநாத் புறப்படுறோம். அந்த இராணுவ உடைய முகாமில் மருத்துவ பரிசோதனைலாம் முடிச்சுட்டு காலாகண்டகி அப்படின்ற நதி இந்த முக்திநாத்தில் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நதி. நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்திநாத் அந்த வண்டி பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த இடத்துல நாங்கள் இறங்கி இங்கேருந்து நடந்து போனோம். இதுக்கு மேலே வந்து வாகனம் போகிறதுக்கு சாலையோ மற்றபடி வேறு வழியோ கிடையாது, நடந்து தான் போனோம். அப்படி இல்லை குதிரையில் போனோம். நாங்கள் இப்போ இந்த பார்க்கிங்லேருந்து நடந்து போகிறதுக்கு நாங்கள் சில பேர் முடிவு பண்ணி புறப்பட்டோம். அதில் வந்து எங்களா கூட வந்தவங்க நிறைய பேர் எங்களால் நடக்க முடியாது, நாங்கள் குதிரையில் தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குதிரையை வந்து பேசுகிறோம். அப்படி பேசும்போது ஒரு குதிரைக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 2000 3000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப் அண்ட் டவுன் அப்படின்னா 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாரும் இல்லை நாங்கள் 2000 கொடுக்குறோம் 3000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேரம் பேசி குதிரையில் புறப்பட்டாங்க. நாங்கள் நடந்து புறப்பட்டிருக்கோம். பாருங்க, நடந்து நாங்கள் போயின்னு இருக்கோம். அங்கே இருக்கிற மரங்கள்லாம் பாருங்க, ரொம்ப காஞ்சா மாதிரி இருக்கு. அது காயில எல்லாமே பச்சை மரங்கள் தான். பனியில வந்து கருகுனா மாதிரி தெரியுது. நாங்கள் போகிறப்போ சின்ன சின்னதாக வழி நடுக கோயில்கள் இருக்கு. அது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மேரு வடிவில் அமைச்சிருக்காங்க. மேரு வடிவில் தூண்கள் போல அமைச்சிருக்காங்க. சின்ன சின்ன கட்டடங்கள்லாம் இருக்கு. எல்லாமே வந்து அம்மன் கோயில் தான். அங்கே வாசலில் நிறைய மணிகள்லாம் கட்டியிருக்காங்க. நாங்களாம் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போயின்னு இருந்தோம். பழைய காலத்தில் இதெல்லாம் மண் ரோடாக இருந்தது, இப்போ வந்து படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த படிகளில் மெதுவாக ஏறின்னு இருக்கோம். அங்கே காற்று வந்து ரொம்ப பலமாக வீசுது. அது வந்து குளிர் காற்றாக இருக்குது. அந்த குளிர் காற்று நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு அசதியை ஏற்படுத்துது. ரொம்ப நம்மளுக்கு டயர்டை கொடுக்குது. உடல் வலியை வந்து அதிகமாக கொடுக்குது அந்த காற்று. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து வட துருவம் தென் துருவம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அதிகப்படியான சக்தியோடு இருக்கிறதுனால இந்த எவரெஸ்ட் சிகரத்தில் இந்த காற்றுக்கு நம்ம உடலை வந்துட்டு அசதி கொடுக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதனால ரொம்ப வேகமாக போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேகமாக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு ரொம்ப வேகமாக போனோம். போயிட்டு நாங்கள் முக்திநாத்தை அடைஞ்சிட்டோம். அந்த முக்திநாத் அடைஞ்ச அப்புறம் 2 குளம் தெரியுது பாருங்க எனக்கு பின்னாடி. அதுக்கு ஒன்றுக்கு பேர் பாவகுண்டன் பேர், இன்னொன்றுக்கு பேர் புண்ணிய குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்கே 108 கோமுகி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கோமுகி தீர்த்தம் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த மலையிலேருந்து ஐஸ் உருகி அந்த 108 கோமுக வாயு வழியாக வெளியில் வருது. இது 108 திவ்ய தேசங்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இதில் குளித்தோம்னா 108 திவ்ய தேசங்களில் பெருமாளை தரிசனம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய குளத்தில் நீராடினதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாம் முக்திநாத் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த 108 தீர்த்தத்தில் நாம் குளிக்கணும். அடுத்ததாக பாவகுண்டத்தில் குளிக்கணும். அதுக்கப்புறமா புண்ணிய குண்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் முக்திநாத் பெருமாளை தரிசனம் பண்ணணும். இதுதான்
முக்திநாத் யாத்திரையுடைய விதிமுறை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்கிட்டு இந்த புண்ணிய குண்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்திநாத் பெருமாளை தரிசனம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் முக்தி கிடைக்கும், அடுத்த பிறவி இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன நேரம் உச்சி வேலை 12 மணி அப்படின்றதுனால கோயில் நட சாத்தியிருந்தாங்க. ஆனால் இங்கே சாயங்காலம் வரைக்கும் நட சாத்தியிருப்பாங்க, இங்கே மாதிரி 4:30-5 மணிக்கு தான் மறுபடியும் நட திறப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். இல்லை, அங்கத்தியுடைய ஆகம விதி வேற. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் நட சாத்தியிருப்பாங்க. 1 மணிக்கு மேலே நட திறந்துருவாங்க. அதே போல் 5:30 மணிக்கெல்லாம் நட சாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்கள் அந்த 108 தீர்த்தங்களில் ரொம்ப அழகாக குளித்தோம், பொறுமையாக நிதானமாக குளித்தோம். அதுக்கப்புறம் பாவகுண்டத்தில் குளித்தோம், அதுக்கப்புறம் புண்ணிய குண்டத்தில் குளித்தோம். ரொம்ப கூட்டம் இல்லை நாங்கள் போன நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் பாருங்கள். அதுதான் அந்த 108 கோமுகி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒவ்வொரு உடைய முக வாயிலிருந்தும் அந்த நீர் வந்துன்னு இருக்கு. ரொம்ப ஐஸ் தண்ணி, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஐஸ் அப்பயே உருகி வெளியில் வர்றதுனால அதோடைய அந்த குளிர்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கு. முக்திநாத் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே முக்தி அடையக்கூடிய இடம்தான் அது. நாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் பொறுமையாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாவகுண்டத்தில் குளிச்சுட்டு புண்ணிய குண்டத்தில் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு மயக்கம் வருது. அந்த குளியல் நம்ம முறைப்படி குளிச்சுட்டு நாம் சுவாமி தரிசனம் பண்ண போனோம்னா கண்டிப்பாக நம்ம வயசு முதிர்ந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக முக்தி கிடைச்சிரும். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அங்கேயே நாம் முக்தி அடைஞ்சிடுவோம். நம்ம வேக வேகமாக குளிச்சுட்டு வெளியில் வந்துடுறதால மறுபடியும் ரிட்டர்னு ஊருக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுது. நீங்கள் போனீங்கன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த முக்திநாத்துடைய விசேஷமே அந்த நீர் குளியல் தான். ரொம்ப விசேஷமான குளியல். அதில் நாங்கள் ரொம்ப அழகாக குளித்தது. அதுவும் அந்த 108 தீர்த்தமும் எங்கேயுமே தடை இல்லாமல் நீர் வந்தது ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஒரு சில நாட்களில் ஒரு சில துவாரங்களில் நீர் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்போ எல்லாவுடைய கோமுகி துவாரங்கள்ல இருந்தும் தண்ணி வந்து நின்றது. அதை குளிச்சுட்டு நாங்கள் காத்துன்னு வந்தோம். எங்கள் கூட எங்களை வழி நடத்தின பாலு சார் அப்படின்ற ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துன்னு வந்தார். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அங்கே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது. அதை நாங்கள் ரொம்ப பக்தியோடு சாப்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முக்திநாத்தை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டேன். அடுத்தது ஜுவாலாமுகி போயிட்டு பார்த்துட்டேன். ஜுவாலாமுகியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சக்தி பீடங்களில் ஒன்று ஆன்மா அங்கே ஜோதி ஸ்வரூபமாக இருக்காங்க. பூமிக்கு அடியிலேருந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அந்த நெருப்பு ஜுவாலை மட்டும் வெளியில் வந்துன்னு இருக்குது. அந்த நெருப்பு ஜுவாலையை நாம் தரிசனம் பண்ணுறோம். அதுக்கு மேலேயே அம்மனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வண்டி ஏறத்துக்காக வண்டியுடைய பார்க்கிங் வந்திருக்கேன் நான். எங்களுக்கு உண்டான வண்டி இல்லை, அதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஜாம்சாம் போகிறோம். அந்த ஜாம்சாம் போகிறதுக்காக நாங்கள் வண்டி தேடின்னு இருக்கோம். பாருங்கள், நாங்கள் திரும்பவும் ஜாம்சன் நோக்கி புறப்பட்டோம். இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஜாம்சனில் தான் இரவு தங்க போகிறோம். இரவு தங்கி அங்கே மறுநாள் காலையில் எங்களுக்கு அங்கே ஜாம்சன்லேருந்து விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் எங்கள் விடுதியை நோக்கி புறப்பட்டுட்டோம். நாங்கள் தங்கியிருந்த விடுதியுடைய அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருந்தீங்க. எங்களுக்கு இந்த இடத்துல இரவு உணவு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. பழைய காலத்தில் இங்கே நிறைய தமிழர்கள் தங்கியிருந்ததுனால அங்கேருந்த விடுதிக்காரங்க நம்முடைய ஊருடைய தமிழ்நாட்டுடைய ரசம் வைக்கிறதுக்கு எப்படியோ கற்றுன்னு இருக்காங்க போல இருக்கு. எங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டின்னு போயிருந்த பாலு சார் சொன்னார், இந்த இடத்துல ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னா போலேயே அங்கே ரசம் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த பனி மலைகள், அந்த குளிர் காற்றுக்கு நடுவில் அந்த கொதிக்க கொதிக்க சாதம், கொதிக்க கொதிக்க ரசம்
அப்படின்னும் போது ரொம்ப ருசியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம். நாங்கள் விடியற்காலை எழுந்து புறப்படுறதுக்காக விமான நிலையம் நோக்கி நாங்கள் கிளம்புனோம். ரொம்ப புகமூட்டமாக அந்த இமயமலையுடைய அந்த பனி வந்து ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. அதிகப்படியான குளிர். அந்த புகை மூட்டத்துக்கு நடுவில் நாங்கள் உள்ளே புகுந்து வந்துன்னு இருக்கோம் அந்த வீதியில். அங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் அந்த கட்டடங்கள்லாம் பாதி மறைஞ்சும் பாதி வெளியிலையும் அந்த பனிக்கு நடுவில் தெரியுது. அங்கே பழமையான கட்டடங்களும் இருக்குது, நவநாகரிகமான புதிய கட்டடங்களும் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் ரசித்து பார்த்துக்கினே விமான நிலையம் நோக்கி வந்துன்னு இருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னபூரணி மலை, அதை தெய்வமாக அங்கே இருக்கிற மக்கள் வந்து வணங்குறாங்க. அந்த அன்னபூரணி மலையை வந்து நாங்களும் பார்த்து ரசித்து வணங்கணும். அந்த அன்னபூரணி மலையை நாங்கள் வணங்கிட்டு விமான நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். விமானத்துக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம். எங்களுக்கு வந்து காலையில் 6:10க்கு விமானம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் விமான நிலையத்துக்குள்ளே வரோம். அப்படி வர வழியில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஒரு பழமையும் புதுமையும் நிறைஞ்ச ஒரு இடமா அந்த ஜாம்சன் இருக்குது. அது ஒரு பெரிய நகரம் அப்படின்னும் சொல்ல முடியாது, ஒரு குட்டி நகரம் தான். ஆனால் ஒரு பெரிய நகரத்துக்கு உண்டான அத்தனை அழகையும் அதுக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம். ஒரு கிராமம் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு அழகையும் நாங்கள் அங்கே பார்க்குறோம். அதெல்லாம் ரசிச்சுக்கினே நாங்கள் விமானத்தை நிலையத்தை நோக்கி நாங்கள் வந்துன்னு இருக்கோம். இந்த ரம்மியமான காட்சிகளை நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் முக்திநாத் போனீங்க அப்படின்னா இந்த ஜாம்சன் வழியாக தான் நீங்கள் போகணும். முக்திநாத் பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாம்சன் நகரத்தையும் நீங்கள் ரசிச்சுட்டு போவீங்க. அது ஒரு ரம்மியமான இடம், ஒரு அழகான இடம். நாங்கள் விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். விமானத்துக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம். அங்கே மோசமான வானிலையினால் விமானம் ரத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே விமானம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அல்லது 11 மணி வரைக்கும் தான் விமானம் அங்கே பயணம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் விமானத்தில் பயணம் பண்ண முடியும். ஏன் இந்த 11 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ரத்து பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்துட்டு தென் துருவம் வட துருவம் அப்படின்ற அந்த துருவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் விமானத்தை இயக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரத்தில் அது ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அதோடைய தாக்கம் அதிகமாக இருந்ததால் எங்களுடைய விமானத்தை ரத்து பண்ணிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வேன் மூலியமாக நாங்கள் போக்ரா நோக்கி புறப்பட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 8லேருந்து 9 மணி நேரம் பயணம். அது போக்ராவை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணோம். எங்களுக்கு விமானம் ரத்து ஆனது கூட ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா, நாங்கள் அந்த எவரெஸ்டுடைய அழகை ரசிச்சுக்கினே வந்தோம். வெள்ளி பனி படர்ந்து பசுமையான அந்த புல்வெளிகள் பொறுத்துன அந்த மலை அழகை நாங்கள் ரசிச்சுக்கிட்டே வந்தோம். அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நாங்கள் பார்த்துனே நாங்கள் பயணம் பண்ணோம். எங்களுக்கு பயணம் ஏற்பாடு செய்த பாலு சார் வந்துட்டு அந்த இடத்துல கூட எங்களுக்கு ஒரு அறுசுவை உணவை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவர் அடிக்கடி இந்த யாத்திரையை மேற்கொள்றதுனால அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் எங்களுக்கு விமானம் ரத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே வழியில் இருக்கக்கூடிய ஒரு தாபாவில் எங்களுக்கு மதிய உணவு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. நாங்கள் வேனில் போயிட்டு கரெக்டாக ஒரு 12 மணி 12:30க்கெலாம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். எங்களுக்கு அறுசுவை உணவு, அந்த ஐஸ் கட்டி மலையில் அந்த சுட சுட உணவு, அதுவும் அவங்க கொடுத்த அந்த சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் இருந்துச்சு. அது சாதம் மட்டும் இல்லை, அங்கே சப்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதே மாதிரி புல்லில் வச்ச ரசம், சப்பாத்தி, அந்த சப்பாத்திக்கு வந்து நிறைய காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சப்ஜின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் சாப்பிட்றதை விட 2 மடங்கு அதிகமாகவே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சுவையான சாப்பாடு அது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் புறப்பட்டோம். இந்த முக்திநாத்தில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த காலா கண்டகி அப்படின்ற நதி எங்கள் கூடயே பயணம் பண்ணுது. அந்த காட்சியை பார்க்குற போது அன்னை பராசக்தி எங்கள் கூட துணைக்கு வரா போல இருக்குது. நாங்கள் யாத்திரையுடைய குழுவை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழு ஃபோட்டோ எடுத்துக்கணும். நடந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் அசை போட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தோம். நாங்கள் சென்னை புறப்பட தயாராகிட்டோம். சென்னை புறப்படுறதுக்காக நாங்கள் கோராக்பூர் வந்துட்டோம். இந்த கோராக்பூர் பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் உடைய ஆசிரமம் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்க அப்பாவும் இந்த ஆசிரமத்துடைய தலைவராக இருந்ததா சொன்னாங்க. ரொம்ப அழகான கோயில், அற்புதமான கோயில், காண கண்கோடி வேண்டும், அவ்வளோ அழகாக இருந்தது. அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்தோம். சரி இனிப்பு வாங்கலாம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைகளில் போய் பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டுங்க, ரொம்ப விலை குறைவாக இருந்தது. ஒவ்வொன்றும் பாலில் செஞ்ச ஸ்வீட்டுங்க தான், ரொம்ப சுவையாகவும் விலை கம்மியாகவும் இருந்தது. அதெல்லாம் வாங்கி நாங்கள் ரொம்ப ருசித்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கோயிலை சுற்றி பார்த்தோம். வண்ண விளக்குகளால் அவ்வளோ அழகாக அதெல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு அங்கே எங்களுக்கு உணவு அந்த கோயிலில் தான். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நாங்கள் அங்கே தான் தங்கணும். எங்களுக்கு அடுத்த நாள் விடிய காலில் வந்து சென்னை போகிறதுக்கு ட்ரெயின். காலையில் 5 மணிக்கு நாங்கள் சென்னை ட்ரெயின் ஏறணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வழிபோக்கன் சுவாமி குருசாமி அப்படின்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு போடுறோம். அங்கே அமைச்சிருந்த ஒரு நந்தி பார்த்தீங்கன்னா தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய அவ்வளோ அழகான காட்சியை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஒவ்வொன்றும் ரசித்து பார்க்கக்கூடிய இடமா இருந்தது. இந்த ஆசிரமத்தில் தான் யோகி ஆதித்யநாத் அவருடைய தந்தை வந்து தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆசிரமத்தில். அதுக்கு அடுத்ததான் நம்ம யோகி ஆதித்யநாத் இருந்தார். அவர் தான் இப்போது அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருக்கார். நாங்கள் இனிதே யாத்திரையை முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து எங்கள் சொந்த ஊரான திருவள்ளூர் வந்தோம். நாங்கள் தினமும் பூஜை பண்ணக்கூடிய வெற்றி விநாயகர்கிட்ட நாங்கள் வேண்டின்னு போனோம். எங்களுக்கு பக்கத்துணையாக நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அருளால் நாங்கள் நேபாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் இனிதே தரிசனம் பண்ணி நாங்கள் திருவள்ளூர் திரும்பி வந்த உடனே அவருக்கு அபிஷேக அலங்காரம் செய்து எங்களுடைய பக்தியை அவருடைய பாதங்களில் காணிக்கையாக செலுத்தி எங்கள் யாத்திரையை இனிதே நிறைவு செஞ்சோம். வழிபோக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் வாயிலாக இந்த ஆன்மீக யாத்திரையுடைய வீடியோவை பார்த்தீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.